கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். அப்படியே பாத்துக்குவேன். அங்கிள், எனக்கு ரொம்ப ஆண்டி இந்த சந்தோஷத்தை நான் போய் ரொம்ப சந்தோஷமாவாங்க கூட இருந்தாங்க. சரிங்க தம்பி, அவரை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. நாளைக்குங்கண்ணா நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். அப்புறம் இளமதி எப்படி டீல் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க எதை பத்தி இளமதி உங்க போன் அம்மாக்கு ஒரு போன் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். வரமா என் நம்பர் அன்னைக்கு நீ இனிமே இளமதியோட வாழ்க்கையில நீ பிளாக் லிஸ்ட் தானே. நான் ஸ்கெட்ச் போட்டது எல்லாமே நடக்கும். சொல்லுங்க. டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணிடுவாங்கல்ல, அதை பே பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கிக்கலாம். பில் கட்டுறது இந்தாங்க. எல்லாமே விளக்கமா சொல்றேன். இவன் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நினைச்சிட்டு இருந்த விஷயத்த கரெக்டா என்கிட்டயே வந்து இவன் முன்னாடி நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கிற மாதிரியே பாத்துக்கிறதா முக்கியம். பே பண்ணிட்டேன். நீங்க டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கிட்டு கிளம்பலாம். இளமதி ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? சில விஷயம். போயிட்டு வாமா போ. ஐயோ, தனியா கூட்டிட்டு போறானே. அதுக்காக கெஞ்சுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவன் பில்ல கட்டி இளமதி என்கிட்ட சிக்கி சாகிறதும் அந்த ரிஷி பேசணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது இளமதி. என்னோட அப்பா அம்மா மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிற கடமை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ரிஷி, நான் ஒரு போன் மோட்ல இருக்க போல. ஹலோ, இங்க தான் இருக்கேன். ஒரு சின்ன ஒரு பர்சனல் இஷ்யூஸ். வந்துருவேன். உங்க போன் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இது எப்படிதான் திடீர்னு ரிங் ஆகுது, ஹேங் ஆகுது. நான் உடனே கிளம்பணும். ஆன்ட்டியை வீட்டுல வந்து பாக்குறேன். விட்டு போயிடுங்க. ஓகே ரிஷி, கண்டிப்பா சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. எப்படியாவது ஆகணும். அம்மா ஒரு பக்கம் அடம் பிடிச்சாலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் இல்ல. ரஞ்சிதம், ரஞ்சிதம், என்னாச்சு? அவங்க படலம் தாமா சொல்றாங்க. அம்மா என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே. என்னம்மா திடீர்னு உடனே பரமா வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன? ஆனா இல்லடா, அது ஹாஸ்பிடல் போய் பார்க்கலாம். எதா இருந்தாலும் என்ன செக் பண்ணிக்கலாம் வாமா. ஐயோ, ஃபுல் ஹெல்த் செக்அப் நான் பண்ணேன். எல்லாம் நார்மல் தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இளமதி கிட்ட சொல்லிருப்பானோ? கலாமாட்ட சொன்ன இவ்வளவு பெரிய மரமா முதல் மரியாதை பண்றவங்களுக்கு தானே போடுவாங்க. என்ன பரம், அம்மாக்கு தானே கோயில முதல் மரியாதை கிடைச்சது. அப்புறமா அந்த பொண்ணு இளமதி கோயிலுக்கு விட்டு கொடுத்துட்டா. இதனால நம்பவே முடியலமா? எப்படிமா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவ அங்க வந்துப்பமே இல்லடா. நானும் ஒத்துக்கிட்டேன். எனக்கு எனக்காக போட்ட பிச்சை மாதிரி ஆயிப்போச்சு பரமா. எனக்காகத்தான் விட்டு கொடுத்துருப்பா. என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் வருத்தப்படுவேன்னு உண்மையிலேயே இளமதி என் மனசு அறிஞ்சுதான் நடந்துக்கிறேன். உள்ளவங்களுக்கு உதவி கேட்க மட்டும் தான் தெரியுது. சொல்லுங்கம்மா. வரும்போது யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நிச்சயம் கொஞ்சம் கவனமா தாண்டா இருக்கணும். புரியுது. சரி பரமா, எனக்கு அம்மாக்கு ஜூஸ் போடணும். முடிச்சிடலாமே. வா. இப்ப பரவாயில்ல லீலா. வந்ததும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. எடுக்கிறது மைனா, லீலா இப்போ பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஆமா ஆமா, உடம்பு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. இல்லம்மா, இளமதி எடுக்கல. இப்ப நீ முடியாம இருக்குன்னு போட்டோ எடுப்பான். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான். உங்களாலதான் அவன் ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறான். நான் இப்ப வரைக்கும் சரவணன் எப்ப அப்புறம் பாத்துக்கலாம். நாளைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. முடியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்து இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரமா இதெல்லாம் பண்ணணும்? கல்யாணத்துக்கு ஒத்துக்காத இளமதி இப்பதான் ஒத்துக்கணும். எனக்கு எல்லாமே உடனே நடந்து ஆகணும். எதையும் பேசாதீங்க. காந்திமதி, உனக்கு நான் கூட மாட ஒத்தாசையா. கொஞ்சம் அமைதியா இருக்கு. பார்த்தல உங்க அப்பா என்ன பேச்சு. நான் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனே. அப்புறம் அவங்க இன்னைக்கு
எனக்கு அவங்க வரதுல எந்த கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆ? இருமா நான் போய் படுக்கிறேன் பார்த்து அப்பா என்னப்பா எதுக்கு திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்லம்மா அப்பெல்லாம் செய்ய முடியாது உனக்கு பிடிச்ச விஷயத்தை என்னால செய்யவும் முடியல உடனே தடுக்கவும் முடியல வரக்கூடாது அதுக்காக தான் வருத்தம் ஆகக்கூடாது அவங்க நல்லபடியா இருக்கிறது தான் லீலாவதி உன்னோட இந்த வீணா போனவங்க கிட்ட சரண்டர் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் இடி விழுந்த மாதிரி கத்தி சத்தியமா இங்க நடக்கிறது ஒண்ணுமே எனக்கு புரியல நித்தகமா இருக்கு திடீர்னு அவங்களுக்கு பழமா இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் சொல்ற நீ திடீர்னு என்னமா இவங்க மேல இவ்ளோ கரிசனம் ஓவர் நான் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அது இளமதி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போய் தொலையட்டும்டி இதுக்கு போய் பெரிய போலீஸ்கார மாப்பிளையா அது இதுன்னு சொன்ன இந்த வீட்டு செவத்துக்கு கூட காது இருக்கும்டி தெரியுதானமா நீ நம்ம இப்படிலாம் பேசிட்டு இருக்க ஏய் இவ ஒருத்தி என்ன பண்ணலாம் சொல்லுங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்க குடும்ப ஆமாமா ஆண்டி திடீர்னு அப்படி சொல்லுவாங்கன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இங்க காந்திமதிக்கு உடம்பு முடியல அதனால ஓ வெரி குட் தேங்க்யூ எல்லாத்தையும் நல்லபடியா இருந்து முடிச்சு கொடுங்க நம்ம டீலிங் ஞாபகம் இருக்குல்ல நான் வைக்கிறேன் நான் ஒரு அர்ஜென்ட்டா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே இருக்கான் எப்ப இவன் கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியாது இந்த கல்யாணத்தை முடிச்சு இவன் கிட்ட இருந்து தப்பிடாவதி உன் நிலைமையா இப்படி ஆகணும் என்னாச்சு பரமன மாத்திரப்பழம் இருக்கிற வரை உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல எனக்கு நெஞ்சு வலின்னு அவன்கிட்ட சொல்லி வச்சுக்க அவனுக்கு சந்தேகம் ஓடி போனானுங்களே அந்த தடியனுங்க அவனுங்க கிட்ட அவனுங்க தான் அந்த கெமிக்கலை போய் தடவை நடந்தானுங்கன்னா உடனடியா என்கிட்ட சொல்லு அதை விட்டுட்டு அவனுங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணி சொல்லு மேல இருந்த ஃபைல்ல காசை வச்சதா என் கண்ணால நான் பார்த்தேன். நான் இளமதி கிட்ட ஆதாரத்தோட சொல்லிட்டு வந்தேன் இளமதி கூட இத்தனை நாள் பழகி ஃப்ரெண்டா இருந்தோம் அத்தனையும் இந்த ரிஷி பாய்க்கு எடுத்து விட்டான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் ரிஷிய கல்யாணம் என் வாழ்க்கை சூனியமாயிடும் போல இருக்கே பண்ணுவேன்